ஹலோ வியூவர்ஸ், நாம இன்னைக்கு ஒரு சிங்கிள் டிரைவு, இப்போ என்ன சொல்கிறது, புதுசாக ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, பிராண்டட் சிஸ்டம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரே ஒரு டிரைவு தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் பண்ணி லோட் பண்ணி ஒரே டிரைவாகவே இருக்கும். அதில் டி டிரைவ், இ டிரைவ் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், முதல்ல திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ், விண்டோஸ் 11னா ஷோ மோட் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் வாங்க. இந்த மேனேஜில் வந்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இந்த மாதிரி 2 டிரைவ் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு சிஸ்டம் வாங்கினீங்கன்னா அதில் சிங்கிள் டிரைவ் தான் இருக்கும். ஸோ சி டிரைவ் மட்டும் இருக்குன்னு வச்சுங்களேன். அது மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ரிங் வால்யூம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ ஒரு 100 GB எனக்கு இருக்குது அப்படின்னா அதை நான் வந்துட்டு இன்னொரு டிரைவாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு இன்னொரு 10 GB எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. ஸோ நான் இருந்தாலும் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்துட்டு 10 GB வேண்டாம், எனக்கு ஒரு 8 GB இப்போதைக்கு போதும்னு வச்சுக்கோங்களேன். 8000 போட்டு ஸ்ட்ரிங் கொடுத்துட்றேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கு எத்தனை GB வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பின் பண்ணிக்கலாம். இப்போ 500 GBனா அதில் 100 போயிட்டு 400 காட்டும். நீங்கள் 400 GB கூட ஸ்ப்ரிங் கிளிக் பண்ணிங்கன்னா அது கன்வெர்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நாம் அதை டிஇடா 2-3 டிரைவாக கூட கன்வெர்ட் பண்ணி, இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆகிடுச்சுங்களா, இது மேலே ஸ்ப்ரிங் ஆகிடுச்சு, இது இப்போ ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் நியூ வால்யூம் கொடுத்துட்டு, இப்போ எக்ஸாம்பிள் இது 100 இருக்குது அப்படின்னா நீங்கள் 50-50 போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஆல்ரெடி H1 இதே மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு 7 GB இது இருக்குது. அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இ டிரைவ் ஆகி அசஸ்மெண்ட் ஆகிரும், அப்படியே அக்செப்ட் ஆகிரும். இல்லைங்க எனக்கு வந்துட்டு இது 2ஆக பிடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதிலே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு 4000 4 GB நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஜிபி கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஜிபி வந்துட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ சிம்பிள் வால்யூம் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இங்கே எத்தனை ஜிபியாக நீங்கள் இந்த டிரைவ் போட போகிறீங்கன்னு கேட்கும். அங்கே 1024 தான் ஒரு ஜிபி. நீங்கள் 1000 போடுங்களேன். நான் 4000 போடுறேன். நீங்கள் 100னா 50 போட்டுக்கலாம், 400னா 200 GB போட்டுக்கலாம். போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா டிரைவ் லெட்ரு கேட்கும். அது என்ன லெட்ரு இருக்கோ அப்படியே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்திங்கன்னா புது டிரைவ் வந்தாச்சு. அதே மாதிரி தான் அடுத்த வால்யூம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கேட்ரு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு எத்தனை டிரைவ் வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஸோ இது பிரிக்கிறனால என்னென்னா, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டா ஒரு டிரைவ்லையும், வீடியோஸ் ஒரு டிரைவ்லையும், ஃபோட்டோஸ் ஒரு டிரைவ்லையும் இந்த மாதிரி மல்டிபிளாக வச்சுக்கலாம். சி டிரைவில் பொதுவாக டேட்டா வச்சா கரப்ட் ஆகும், சடனாக கிராஷ் ஆக சாஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டிரைவ் பிரித்து நம்ம அதில் டேட்டா வைக்கும்போது சி டிரைவ் கரப்ட் ஆனால் கூட மற்ற டிரைவ் இருக்கும். அதுக்காக தான் நம்ம டிரைவ் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறது. அவ்வளோதான், இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி இல்லை எனக்கு சி டிரைவில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதர் டிரைவில் இதே மாதிரி ஸ்ட்ரிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் அண்ட் ரைட் கிளிக் பண்ணி, இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரிங் பண்ணி இந்த மாதிரி அன்லொக்கேட்டட் ஃபைலாக மாற்றிட்டு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்டட் வால்யூம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஜிபி வந்து இதில் ஆட் ஆகிரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ வேண்டாம், நான் உங்களுக்கு சொன்னக்காக பண்ணேன் அப்படின்னா அதை டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி, இப்போ இது ஃப்ரீயாக தான் இருக்குது அன்லொக்கேட்டடாக. ஸோ எனக்கு சீல இடம் பத்தலை அப்படிங்கிறப்ப நான் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்டட் கொடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அந்த 8 GB மறுபடியும் சீக்கிரம் வந்துடும். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறதும் ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரிங் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்துட்டு அதர் டிரைவில் நீங்கள் ஸ்ட்ரிங் பண்ணி ஸ்பேஸ் ஃப்ரீ பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்டட் வால்யூம் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க ஸ்ப்ளிட் பண்ணுறது. செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.